காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சா உங்கள் லைஃப் வந்து நல்லா சேஞ்ச் அவுட் ஆகிடும். நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. 3 நாள் முடிஞ்ச 4ஆவது நாள் என் லைஃப்பில் இந்த ஒரு மறக்க முடியாத ஒரு சேஞ்ச் நடந்துச்சு. எல்லாருமே லைஃப்பில் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து வெறுப்போம் தெரியுமா? என்னடா இது வாழ்க்கை, எதுவுமே வந்துட்டு ஒரு குறிக்கோளே இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது. எல்லாருமே பண்ணுறாங்க, நாமளும் பண்ணுறோம். எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நாமளும் ஸ்கூலுக்கு போகிறோம். எல்லோரும் 10th நல்லா மார்க் வாங்குறாங்க, நாமளும் வாங்குகிறோம். 12th நல்ல மார்க் வாங்கினா தான் காலேஜில் நல்ல சீட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அதையும் செய்கிறோம். எல்லோரும் வந்துட்டு காலேஜில் வந்து நல்ல மார்க் வாங்கினா தான் நல்ல ஒரு கம்பெனியில் போயிட்டு ப்ளேஸ் ஆக முடியும், கேம்பஸ் இன்டர்வியூவில் போய் செலக்ட் ஆக முடியும்னு சொல்லி அடுத்து அதுலேயும் போகிறாங்க. சில பேர் வந்து பாஸ் ஆகிறாங்க, சில பேருக்கு வந்து அது கிடைக்காம போகுது. யாரையாவது ஒருத்தரை வந்து கூட நிற்க வச்சு அவங்க கூட நம்மளை ஒரு கம்பேரிசன் பண்ணுறதே எல்லாருமே தொடர்ந்து பண்ணி நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழாமையே போயிடுறோம். இதுக்கு இடையில இந்த ஒரு காம்படிஷனான இந்த ஒரு டார்கெட்டில் நம்ம மற்ற நேரங்களில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிடும். இப்படி இஷ்டத்துக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு கட்டத்தில் ஆபத்தாகவும் போகுது. நம்மளுடைய ஹெல்த்துக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக போகுது. டு பி ஃப்ராங்க், இந்த வீடியோ நீங்கள் யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருக்கட்டும், 40-50 வயசு ஆட்களாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லையா? ஓப்பனாக சொல்லுங்கள். டீனேஜாக இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களாக இருந்தாங்கன்னா யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஸ்க்ரோலிங் தினைக்கும் நடந்துட்டு தானே இருக்குது. இந்த ஸ்க்ரோலிங் வந்து நீங்கள் காலையில் மட்டும்தான் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்க்ரோலிங் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். கடந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து ஏன் விடியங்காத்தால் சீக்கிரமாக அவங்களால எந்திரிக்க முடியுது, நம்மளால ஏன் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அதை வந்து நாமளே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம்தான். கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலிஸ், நம்மளுடைய சொந்தம் இதெல்லாம் மறந்துட்டு நம்ம அது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ஃபோனில் தேட ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தேவையான ஃபன் எலிமெண்ட் இருக்கும், உங்களுக்கு தேவையான ஏதாவது டான்ஸ், பிடிச்ச டான்ஸ் இருந்துச்சுன்னா அது இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ரேயரை விரும்பி பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அதுவும் இருக்கும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை தான் சஜஷனில் காட்டும். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஏதோ ஒன்று அது நல்லதாகவே இருக்கட்டுமே, நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே இருக்கட்டுமே. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களை வந்து அது அடிக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து நம்ம போக விடக்கூடாது. இந்த அடிக்ட்டுன்னு சொல்லி நம்ம ஆகுறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அங்கே தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த தூக்கங்கிறது கெட்டு போகுது. ஸோ இப்படி கண்டினியூஸாக எல்லார் மாதிரியும் ஃபோனை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் தான் நானும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் ஒரு 6 to 7 months பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இதை பற்றி நம்ம பேசும்போது முதல்ல நாம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லாம் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு பழகணும். சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த வைப் எப்படி இருக்கும், அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு அதை நோக்கி தான் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து நான் கடந்த காலத்துலேருந்து நான் வந்து அதை தொடர்ந்து ட்ரை பண்ணேன். ஸோ இப்படி தொடர்ந்து ட்ரை பண்ணிருக்கும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம் தான் எனக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாகவே இருந்தது. ஸோ 6 months முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ப்ரேயரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, ஏதாவது நல்ல விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறது. நமக்கு வந்து என்னென்னா ஒரு 3 நாளைக்கு கஷ்டமாக இருக்கும் காலங்காத்தால் எந்திரிக்கிறது. இந்த 3 நாள் கஷ்டப்பட்டு நம்ம எந்திரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4ஆவது நாள்லேருந்து என்ன ஆகும்னா இந்த 3 நாள்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நைட்டு சீக்கிரமாக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 8 மணி ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது விஷயம் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நைட்டு சீக்கிரமாகவும் தூங்கணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, ப்ரோ நான் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கே எனக்கு 9 மணி 10 மணி ஆகிடும், அப்புறம் எப்படி நான் சீக்கிரமாக தூங்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஒரு சில பேருக்கு அந்த பாடி வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் செட் ஆகிடுச்சுன்னா அது உங்களை விடாது. நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க நாம தான் வந்துட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிருக்கோன்னு. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா சோஷியல் மீடியா தான் உங்களை யூஸ் பண்ணுறது. நீங்கள் தெரியாதனமாக நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் உள்ளார போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஏதாவது ஒன்று பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த அல்காரிதமுக்கு வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிறது அது வந்து நோட் பண்ணிக்கும். ஸோ அந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னா, எப்போல்லாம் நீங்கள் அந்த மீடியா ஆப்குள்ளார போகிறீங்களோ, அது எந்த மீடியாவாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, அந்த ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அதே இன்ஃபர்மேஷனை திரும்ப திரும்ப வித்தியாசமாக காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அந்த அடிக்ஷனுக்குள்ளார போகிறது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு காலங்கத்தில் 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங் பண்ணக்கூடியதை வந்து முதல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. எடுத்துகிட்டே நான் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல, ஏன்னா இது ஃபஸ்ட்டு நான் இதை இப்படி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் மொத்தமாக அந்த ஆப்பே வந்து நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். தொடர்ந்து இப்படியே பயணிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கிறேன். இப்போ நமக்கு ஃப்யூச்சரில் எனக்காவது தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டு தோணும். பட் அந்தளவுக்கு நம்ம போக விடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து காலங்கத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பழகிட்டோம்னாலே நம்ம வந்து ஒரு வெற்றியின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா நான் சொல்கிறது கம்மி, நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிறவங்கள பாருங்களேன், அவங்களோட எல்லா விஷயமும் பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருப்பாங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக லேசினஸ்ஸே இருக்காது. சீக்கிரமாக எந்திரிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ணலாங்கிறத எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லைஃபே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, நான் ஏன் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும்? 4 மணிக்கு எனக்கு அது தேவையில்லையே, எனக்கு அது வேணான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோடு தான் இருப்போம். ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு சொந்த வீடு வாங்கணும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஜாபில் வந்து நெக்ஸ்ட் ப்ரமோஷன் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். உங்களுடைய ஆசைகளில் நீங்கள் வந்து தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த உழைக்கிறக்கூடிய அந்த உழைப்புக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான நேரத்தை தூக்கத்தை கொடுக்கணும், தேவையான நேரத்தில் எந்திரிக்கணும். நீங்கள் மார்னிங் டைம் எந்திரிக்கும் போது ஏகப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த இடத்துல வந்து சூழ ஆரம்பிக்கும். நீங்கள் எந்திரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். 4வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும். உங்கள் பாடி செட் ஆகிடும். கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் பாடி வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். சில பேருக்கு டவுட் இருக்கும், 4 மணிக்கு எந்திரிக்கிறது முக்கியம் இல்லை, 4 மணிக்கு எந்திரிச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு யோகா பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு வந்து வாக்கிங் ஜாகிங் போகிறது பிடிக்கும், சில பேருக்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையே வந்து நீங்கள் வந்து அந்த டைமில் கூட பார்க்கலாம். சில நேரங்களில் வந்து உங்களுக்கு அந்த வேலை மிச்சமாகும். நீங்கள் 9 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் மார்னிங் டைமே பண்ணும்போது சில வேலைகள் மிச்சமாகும். கைஸ், டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சது. நான் அதை வந்து அனுபவித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே என் லைஃப்பில் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இந்த சேஞ்ச் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். 3 நாளைக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். 3 நாளை கடந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த 4 மணிக்கு எழுந்துச்சு எனக்கு இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லை, என்னோடய பர்சனல் ஒர்க்கும் இல்லை, எனக்கு வந்துட்டு யோகா பண்ணவும் பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது அப்படின்னா என்ன ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும், என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னுடைய பர்சனல் இது என்னென்னா, நான் வந்துட்டு வந்து ஒரு இஸ்லாமிக் மெடிடேஷன் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்லேயே வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். யாருக்காவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு பெஸ்ட்டான மெடிடேஷன் எனக்கு தான் சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு யாராவது கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய ஹோம் பேஜ்லேயே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். இஸ்லாமிக் மெடிடேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிடேஷன் இது. நானும் வந்துட்டு என்னுடைய அந்த பாசிட்டிவ் வைப் வந்து நான் அதிகமாக உணரணும். என் வாழ்க்கையில் ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்பாக இருக்குது, இதுலேருந்து நான் வெளியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப்பில் போகணும்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா அந்த ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய மெடிடேஷன் மெத்தடை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் வந்து நிறையவே சேஞ்சஸ் தெரியும். ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கம்மி. நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய பேர் கேட்குறாங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்கள தான் நிறைய பேர் நம்பவும் செய்கிறாங்க. இதனால் வந்துட்டு நமக்கு எந்த விதமான நல்லதும் கிடையாது, நமக்கும் அது கெட்டது தான், நம்ம சொசைட்டிக்கும் கெட்டது தான். ஸோ நம்ம மேலே அக்கறைப்படுறதுக்கு யாருமே கிடையாது, நாம் தான் நம்ம மேலே அக்கறைப்படணும். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம மேலே அக்கறைப்படுறதுக்கு யாருமே கிடையாது. நாம் நல்லா இருக்கணும்னா நாம் தான் நம்ம மேலே அக்கறைப்படணும். ஸோ இதை வந்து ஒரு சேலஞ்சாக நீங்கள் எடுத்துக்கோங்க. 4 மணிக்கு எந்திரிங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கலாம், பட் இந்த ரொட்டீனை வந்து நீங்கள் விடாமல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். தினைக்கும் நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ இந்த வேலையெல்லாம் நீங்கள் காலங்காலத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சூழலில் இருப்பீங்க.
ஸோ உங்களுக்கு தான் தெரியும் இந்த 4 மணிக்கு எந்திரிச்சா என்ன ஆகும், என்ன பண்ணலாம், நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம எப்படி மிச்சம் பண்ணலாங்கிறது உங்களோட டெய்லி ரொட்டீன் உங்களுக்கு தான் தெரியும். நான் ஐடியா மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய லைஃப்பை வந்து பிரயோஜனமான முறையில் கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய நமக்கு சேனலில் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.